வெண்ணிலா வெண்ணிலா, என்ன பாட்டி? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? நான் தான் உன்னை கூப்பிட்டு உட்காருன்னு சொன்னேன்ல, நீ அந்த சேர்லயே உட்கார்ந்திருக்க வேண்டியதுதானே? அவ சொன்னாங்கிறதுக்காக நீயே வேற சேர்ல போய் உட்கார்ந்த. ஏம்மா, நீ அன்பு பக்கத்துல உட்கார்ந்தா என்ன தப்பு? நியாயமா பார்த்தா அந்த இடத்துல உட்கார வேண்டியவளே நீதானே. நீ என்னப்பா சொல்ற? உண்மைதாமா. பாட்டி ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இல்லம்மா, என் மனசுல இருக்கிற வேதனை உனக்கு புரியாது. இந்த சிவகாமி சொன்னதை நம்பி தகுதி இல்லாத ஒருத்திய அன்புக்கு கட்டி வச்சுட்டோம். பாட்டி அவளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை நீங்க சரியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாட்டி இந்த பேச்ச இதோட விட்டுருங்க. இல்லம்மா, என் மனசுல ஒரு விஷயம் தோணுனதுக்கு அப்புறம் அதை எப்படிம்மா பேசாம இருக்க முடியும்? எனக்கு என்னமோ அன்புக்கு நீதான் எல்லா விதத்திலயும் பொருத்தமானவன்னு தோணுது. பாட்டி வேண்டாம், இதுக்கு மேல நான் எதையுமே புரிஞ்சுக்க விரும்பல. நீங்க இப்ப சொன்னதை கேட்கவே என் மனசு ஒரு மாதிரி கூசுது. என்ன விட்டுருங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டுட்டு போமா. உனக்குதாம்மா புரியல. நிஜமாவே உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் தகுதிக்கு முன்னால அவ ஒண்ணுமே இல்லம்மா. நீதாம்மா அன்புக்கு பொருத்தமானவ. இல்ல பாட்டி, என்னை விட எல்லா வகையிலும் கண்மணி தான் உயர்ந்தது. அவதான் அன்புக்கு பொருத்தமானது. என்னம்மா இவ இவ்வளவு தெளிவா இருக்கா? இப்படி இருந்தா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. உனக்கு பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பதானே அவ மனசுல பத்த வச்சிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கிட்டு எரியும். அன்பை இவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ண வேண்டாம். இவளே நம்மளை விட அந்த வேலையை வேகமா செஞ்சிருவா. அது நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டுறேன். இந்த வெண்ணிலா வச்சு நான் உன்னை எப்படி விரட்டுறேன்னு பாரு. ஏன் அவங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், பெண்ணில இங்கதான் இருப்பா. வந்து உட்காருவா. கார்த்திக், என்ன பெரியமா? என்ன பெரியமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்னமோ தெரியலடா, என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி